பக்கத்து நாட்டில் நடந்தாலும் சரி, நமக்கு நடந்தாலும் சரி, எல்லாம் ஒன்றா தான் கருதுறோம். அங்கே நடக்கிறது இங்கே வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அதனால் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நம்ம வேண்டிக்கிறோம். நல்ல மழை பெய்ய வேண்டும், விவசாயம் செழிப்புற வேண்டும், மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நம்ம எல்லோரும் பிரார்த்தனை செய்கின்றோம். மனம் மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மனத்துக்குள் ஒரு பொருள் இருக்கிறது, அதை அடைந்தாலே போதும். அந்த மனதுக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மா, அந்த ஆத்மா தான் இறைவன். நம்ம எல்லாம் வெளியே தேடுறோம், நம்மளை நாம் உணர்ந்ததே கிடையாது. நம் மற்றவர்களெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், நம்மை நாம் பார்ப்பதே கிடையாது. அவங்களுக்கு 2 கை இருக்குது, அவங்களுக்கு 2 கார் இருக்குது, அவங்களுக்கு 2 வீடு இருக்குது, அவங்க 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அப்படி போறாங்க இப்படி போறாங்க என்று நேரம் மற்றவர்கள் சிந்தனை நமக்கு ஓடுறதுனால நம்மை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ளும் விரும்புவதில்லை. அப்ப நம்மை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் நம்மை சுற்றி இருக்கின்ற எதுவுமே நமக்கு தெரியாது. முனிவர்களாகட்டும் தேவர்களாகட்டும் அவர்களுக்கு மற்றதெல்லாம் தெரியாது. ஞானிகள் முனிவர்கள் தங்களையே திடப்படுத்தி கொண்டே இருப்பார்கள், நேரம் தபஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எல்லாமே சாதாரணமாக தெரியும். கடவுளுக்கு நமக்கு தான் நம்ம குழந்தை நம்ம பையன் தெரியும் இல்லைங்க. கடவுளுக்கு எல்லாருமே குழந்தை தான். அவருக்கு நல்லா பாருங்க, எம்பெருமானுக்கு நம்ம எல்லோரும் குழந்தைகள், அதனால எல்லாரும் குழந்தையா தான் அவருக்கு தெரியும். ஆனால் நம் பெற்ற பிள்ளைகள் நமக்கு மட்டும்தான் இது நம்ம பையன் நம்ம பிள்ளைன்னு தெரிகிறதுனால மற்றது தெரியாது. அதுபோல ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, குடும்பம் பார்க்கணும், குடும்பத்தில் எல்லாத்துக்கும் ஒற்றுமையாக இருக்கணும், அப்புறம் வீதி, அப்புறம் தெரு, அப்புறம் ஊர், அப்புறம் மக்கள், அப்புறம் உலக மக்கள். எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வருவது ரொம்ப கடினம். அந்த நிலை வருதுன்னா சாதாரண காரியம் கிடையாது. மனித வாழ்க்கை, மனித ரூபம் கிடைச்சது மிகப்பெரிய பாக்கியம். அதை நம்ம ஒரு நாளைக்கு நம்ம நினைச்சதும் இல்லை, நினைச்சு பார்த்ததும் கிடையாது. நம்ம நினைக்கிறது அவங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இருக்கிறோமே, அவங்களுக்கு அது கிடைச்சு நமக்கு இப்படி கிடைச்சு, அவங்க ராசி நம்ம ராசி ஒன்னாத்தான் இருக்குது, அவங்க எல்லாம் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க, நம்ம தோத்துட்டு இருக்கிறோம். எந்த எண்ணமும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கும். மாற்றாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம் மனதுக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை நாம் தேடணும். உள்ள இருக்கிற ஆளை தேடினா போதும், நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிற உள்ளுக்குள்ளேயே இருக்குது. ஆனால் இன்றைக்கு இப்ப நம்ம நவகிரக கோட்டையில நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுதல் பண்றோம். எதற்காக? நமக்கு பண்ணா சுயநலம், நாட்டுக்கு பண்ணா பொதுநலம். அந்த பொதுநலத்திற்கு நம்ம வருவது ரொம்ப கடினம். மக்கள் சேவை மகேசன் சேவை. படமாடக் கோயில் பகவர் கொன்றையில், நடமாடக் கோயில் நம்பர் கொன்றாக, நடமாடக் கோயில் நம்பர் கொன்றையில், படமாடக் கோயில் பகவர் கடாமே. படமாக சிலையாக நாம் போற்றுகின்ற தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடைய நீண்ட தூரமாகலாம், காலமாகலாம், நேரமாகலாம், நாட்கள் கூட தள்ளி போகலாம்.